வணக்கங்க. நம்ம இப்போ ஒரு அருமையான ஒரு டிடிசிபி அப்ரோச் சைட் பார்க்குறோம். கோயம்புத்தூர் சிறுவாணி ரோடு பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட் பார்க்க போகிறோம். ஒரு 10 சென்ட் அளவில் கிழக்கு பார்த்த மாதிரி டிடிசிபி சைட் வந்திருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாதம்பட்டி ஜங்ஷனுங்க. மாதம்பட்டி ஜங்ஷன் வந்து சிறுவாணி மெயின் ரோட்டில் அடுத்த ஒரு மெயின் ஜங்ஷன் தான் மாறுதுங்க. ஏன்னா வெஸ்டர்ன் ரிங் ரோடு மாதம்பட்டி ஏரியாவில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுதுங்க. வெஸ்டர்ன் ரிங் ரோடு கோவை பாலக்காடு ரோடு வந்து நரசிநாயக்க மலை வரை போகக்கூடிய ஒரு அருமையான கனெக்டிவிட்டி ரோடுங்க. அந்த ரோட்டில் மாதம்பட்டி ஜங்ஷன் பார்க்குறது. மாதம்பட்டி ஜங்ஷன் வந்து ரைட்டில் போனால் தொண்டாமுத்தரும், லெஃப்ட்டில் போனால் வந்து கரடிமலை போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து ஈசா யோகா போகிறதுங்க. லெஃப்ட்டில் மாதம்பட்டி ஜங்ஷன் வந்து லெஃப்ட்டில் ஒரு 5 நிமிட பயணத்தில் மாதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 நிமிட பயணத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட் தாங்க பார்க்குறோம். உங்களுக்கு மாதம்பட்டி ஜங்ஷனுங்கிறது கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்கும் ஈசாவுக்கும் சென்டராக இருக்கக்கூடிய பிளேஸ் தாங்க மாதம்பட்டி ஜங்ஷனுங்க. உங்களுக்கு ஈசாவுக்கு போகிறதுக்கும் சென்டருங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர் டவுன் ஹால் போகிறதுக்கும் சென்டர், ரெண்டுக்கும் சென்டரான பிளேஸ் தாங்க மாதம்பட்டி ஜங்ஷனுங்க. இந்த மாதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிட பயணத்தில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு டிடிசிபி அப்ரோச் சைட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கோவை டவுன் ஹால்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் நீங்கள் இடம் பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அனைத்து தகவலும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நம்ம சைட்டு ரீச் ஆகிட்டோம். கோவை மாதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 நிமிட பயணத்தில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட்டுங்க. உங்களுக்கு 10 சென்ட் அளவில் டிடிசிபி அப்ரோச் சைட் வந்துருக்குங்க. சைட்டோட அளவு 10 சென்ட்டுங்க. 10.25 சென்ட் பக்கம் வருங்க. 50க்கு 90 அப்படிங்கிற அளவில் சைட் அமைஞ்சிருக்குங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் வீடுகள் இருக்குங்க. நல்ல அருமையான பொல்யூஷன் இல்லாத லொக்கேஷனில் ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் சிறுவாணி ரோடு பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட்டுங்க. $30 ரோடுங்க. இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குது. 30 ரோடு பேஸில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குது. இந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டில் அந்த பைக் போகிற ரோட்டில் போனால் பஞ்சாயத்து ரோட்டில் போய் கனெக்ட் ஆகுங்க. ஃப்ரண்ட்டில் வீடுகள் ஆகிட்டுருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம சைட்டை ஒட்டியும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வீடுகள் ஆகிட்டுருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கோயம்புத்தூர் டவுன் ஹால்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட்டுங்க. 10 சென்ட் அளவில் டிடிசிபி அப்ரோச் சைட்டுங்க. ஒரு வில்லா டைப்பில் வீடு கட்டுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் லொக்கேஷனில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சைட்டோட அளவு 50க்கு 90 அப்படிங்கிற அளவில் ஒரு 10.25 சென்ட் பக்கம் வருங்க. இதில் எல்லா சைட்டுமே 10 சென்ட்டுங்க. நம்மளுக்கு வந்திருக்குது ஒரு சைட் ரீசேல் சைட் வந்திருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உடனே வீடு கட்டுறதுக்கும் அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான பொல்யூஷன் இல்லாத லொக்கேஷனில் அமைஞ்சக்கூடிய நல்ல செம்மண் பூமிங்க. 30 ரோடு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க. இந்த ஏரியாவில் இதான் குறைஞ்சபட்ச டிடிசிபி அப்ரோச் சைட்டுங்க. இதே லேஅவுட்டில் மற்ற சைட்டில் சொல்கிறாங்க சென்ட் வந்து 6,50,000 7 லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த ரீசேல் ப்ராப்பர்ட்டி பெர் சென்ட் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குங்க. இந்த மாதிரி வில்லா டைப்பில் வீடு கட்டிக்கலாங்க, ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில். கோவை சிறுவாணி ரோடு பேஸ் பண்ணி சைட் அமைஞ்சிருக்குங்க. கோவை பேரூர்லேருந்து காளாம்பாளையம், மாதம்பட்டி, தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, ஈசா யோகா, காருண்யா போகிற சிறுவாணி மெயின் ரோட்டில் மாதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 5 நிமிட பயணத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான டிடிசிபி அப்ரோச் சைட் அங்கே வந்திருக்குது. மாதம்பட்டி ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டருங்க. ஒரு 5 நிமிட பயணத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ப்ராட் ரோடு கனெக்டிவிட்டியில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு டிடிசிபி அப்ரோச் சைட் தாங்க பார்க்குறோம். மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டால் லேஅவுட் பண்ணிங்கன்னா பெர் சென்ட் 10 lakhs கம்மி இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்குங்க. புதுசாக அந்த ஏரியாவில் லேஅவுட் போட்டாங்கன்னா பெர் சென்ட் 10 lakhs கம்மிலாம் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்து 6 lakhs வந்துருக்கு. இந்த லேஅவுட்டில் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே 30 ரோடு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம சைட்டு ரீச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே 30 ரோடு. நம்ம சைட் பக்கத்தில் மாதம்பட்டி கிளப் ஹவுஸ் இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குங்க. நிறைய ஃபார்ம் லேண்ட் பேக் சைடில் நிறைய ஃபார்ம் லேண்ட்லாம் இருக்குங்க. ஏரியா வந்து நல்ல பொல்யூஷன் இல்லாத லொக்கேஷனுங்க. அது சிறுவாணி மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா டிமாண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க. நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் லொக்கேஷனில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்குது. நம்ம பார்த்துருக்குது நம்ம சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கூல் காலேஜ் பஸ் வந்து இந்த ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதுபோக வந்து கோயம்புத்தூர் சிங்கானூர் காந்திபுரத்துலேருந்து ஃப்ரீக்வன்சியாக பஸ் வசதி உள்ள ஒரு அருமையான லொக்கேஷன் தாங்க நம்ம சைட் பார்த்துட்ருக்குறோம். நல்ல சிறுவாணி மெயின் ரோட்டுக்கு நல்ல ரோடு ப்ராட் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க. நல்ல மெயின் ரோடு பார்த்திங்கன்னா சிறுவாணி மெயின் ரோட்டுக்கு ஒரு 5 நிமிட பயணத்தில் ரீச் ஆகிற மாதிரி நல்ல ப்ராட் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தாங்க நம்ம சைட் பார்க்குறோங்க. நம்ம பார்த்த சைட்டு பெர் சென்ட் வந்து 6 lakhsங்க. அது பக்கத்தில் 2 சைட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அது பெர் சென்ட் வந்து 6.5 lakhs அண்ட் 7 lakhs அந்த மாதிரி வருது. ரீசேல் சைட்னால ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு ரேட் வருங்க. நம்ம இப்போது பார்த்துட்ட சைட் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த சைட் வந்து பெர் சென்ட் 6 lakhsங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் வெஸ்டர்ன் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க. வெஸ்டர்ன் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோடு அண்டு பொள்ளாச்சி ரோடு அண்டு சேலம் கொச்சின் பைபாஸ் ரோடு எல்லாம் இந்த ரோட்டில் வந்தாலும் நம்ம டேரெக்டாக மாதம்பட்டிக்கு சிட்டிக்குள்ளே வராமல் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான கனெக்டிவிட்டியில் ஒரு அருமையான லேஅவுட் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்க.